ஹலோ கைஸ். போன வீடியோஸ்லாம் எல்லாமே வந்து சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போட்டுட்ருந்தோம். இந்த வீடியோ வந்து அது சம்மந்தமா இல்லாம, நம்ம வந்து அடுத்த ஃபீல்டான ஏஐ சம்மந்தமா பார்க்க போறோம். ஏன்னா வந்து, நம்ம வந்து எல்லா ஃபீல்டையும் தான் கவர் பண்ண போறோம். இப்போ வந்து ஏஐல வந்து ஒரு புது பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுறோம். இப்போ வந்து இந்த வீடியோ எதுக்காகனா, இப்போ 2026 பேட்ச்ல வந்து லேப்டாப் குடுத்துருப்பாங்க. அந்த லேப்டாப்ல வந்து நல்ல கான்ஃபிகரேஷன்லேயே குடுத்துருக்காங்க. அது இன்னும் அப்கிரேட் பண்ணுற மாரி சம் ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ண போறோம். அதுமாரி அது ஒரு லைவ் ஏஐயாவே சேஞ்ச் பண்ண போறோம். சிஸ்டத்துக்கு வந்து ஒரு பிசிக்கல் ஃபார்ம் குடுத்த மாரி, உங்களால வந்து உங்க சிஸ்டத்தோட கம்யூனிகேட் பண்ற மாரி எப்படி கிரியேட் பண்றது? அதுமாரி அது வேர்ல்ட்ல எங்கேருந்து வேணா ஆக்சஸ் பண்ற மாரி, இன்டர்னல் ஃபைல்ஸ் வரையும் ஆக்சஸ் பண்ற மாரி எப்படி கிரியேட் பண்றது? உங்க ஏஐ வந்து உங்களுக்கு சேட் ரிப்ளை பண்ற மாரி, உங்க சிஸ்டம் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணும். என்ன ப்ராசஸ் போயிட்டுருக்கு? எப்படி ஒர்க் பண்ணிட்டுருக்கோம்? சிஸ்டம் என்ன ரன் பண்ணிட்டுருக்கு கரண்ட்டா? ஏதாச்சும் ப்ராசஸ் வந்து இனிஷியேட் பண்ணி விடணுமா? எல்லாத்தையும் வந்து உங்க சிஸ்டமே வந்து உங்கள்ட்ட சேட் சிஸ்டத்து வழியா ஆக்சஸ் பண்ணி உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ற மாரி கிரியேட் பண்ண போறோம். ஆ அந்த வீடியோ தான் அதுதான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வந்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா வந்து புதுசா வந்திருக்கவங்களுக்கு வந்து இந்த பிளேலிஸ்ட் வந்து நியூவா ஷோ பண்றதுக்காக கீழ சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க நம்ம என்ன டூல் யூஸ் பண்ண போறோம்னா, ஓப்பன்க்ளா. ஓப்பன்க்ளாங்கிறது டிஃபரெண்ட் நேம்ல இருந்துச்சு முன்னாடி. மோல்பாட்ன்னு இருந்துச்சு. அடுத்து வந்து ஆ க்ளாபாட் அது மாரி நெறைய டிஃபரெண்ட் நேம்ல இருந்துச்சு. இப்ப இருக்க கரண்ட் நேம் வந்து ஓப்பன்க்ளா. ஓப்பன்க்ளாங்கிறது வந்து ஒரு கேட்வே சிஸ்டம் மாரி. எப்படின்னா, நம்மளோட சிஸ்டத்துக்கும் குளோபல்ல இருக்க எல்எல்எம்க்கும் நெக்ஸ்ட்டு அவங்களோட கனெக்டிவிட்டி சர்வர் எனி ஏதாச்சும் வாட்ஸ்அப்பா இருக்கலாம், டெலிகிராமா இருக்கலாம். இதுக்கு ஒரு மீடியமா வந்து ஒர்க் ஆகும். இதுலேருந்து எங்கேருந்து வேணா இத ஆக்சஸ் பண்ற மாரி உங்க சிஸ்டத்த வந்து எல்லா சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ணி வைக்கிறது தான் இந்த ஓப்பன் கிளவுட் ஒர்க்கு. இது வந்து ஒரு மல்டி ஏஜென்ட் ஃப்ரேம் ஒர்க். இதில வந்து டிஃபரெண்ட் ஏஜென்ட்ஸ வந்து அலோகேட் பண்ணி அது வந்து ஒர்க் பண்ணும். இத வந்து எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்றது எல்லா ப்ராசஸும் நம்ம பார்ப்போம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாரும் ஃபாலோ பண்ணா தான் இத ஃபுல் வீடியோவும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். வந்து நம்ம சிஸ்டத்தில இன்ஸ்டால் பண்ற மாரி இருக்கும். அதுக்கு கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிட்டு, ஓப்பன்க்ளான்னு சொல்லிட்டு உங்களோட சர்ச் பார்ல சர்ச் பண்ணுங்க. அதில ஃபர்ஸ்ட்டு ஏதாவது வருது பாருங்க. பர்சனல் ஏஐ அசிஸ்டன்ட் ஓப்பன்க்ளான்னு சொல்லிட்டு. இதான் வந்து ஓப்பன்க்ளாவோட அஃபிஷியல் வெப்சைட். இதில அந்த ஓப்பன்க்ளால என்னென்னலாம் பெர்ஃபார்ம் பண்ண முடியும், எப்படிலாம் அதை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கைட்லைன்ஸ் எல்லாமே கீழ குடுத்துருப்பாங்க. குயிக் ஸ்டார்ட் வந்து நம்ம இன்ஸ்டாலேஷன் வந்து எப்படி பண்ணணுங்கிறது, ஒரு பவர் ஷெல் வழியா எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறது ஒரு லிங்க் குடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம். இதெல்லாம் வந்து என்னென்ன வந்து அதால பெர்ஃபார்ம் பண்ண முடியும். நம்மளோட ஃபுல் சிஸ்டம் ஆக்சஸ் கிடைக்கும், ப்ரௌசர் கண்ட்ரோல் கிடைக்கும். இது வந்து எதெல்லாம் இதெல்லாம் வந்து ஸ்கில் செட்ன்னு பேரு. இதெல்லாம் வந்து இத வச்சு கனெக்ட் பண்ணிட்டு அவுட் சோர்ஸ் இருக்க சிஸ்டத்தோட கனெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றது. இந்த ஓப்பன்க்ளா வந்து 2 டைப்பா இன்ஸ்டால் பண்ணலாம். ஒண்ணு வந்து குளோபலா இன்ஸ்டால் பண்ணலாம். இன்னொன்னு லோக்கலா இன்ஸ்டால் பண்ணலாம். இப்ப வந்து லோக்கலா இன்ஸ்டால் பண்றேன். உங்க சிஸ்டமோட கான்ஃபிகரேஷன் என்னவோ, ஆ நீங்க வந்து மேக் வச்சீங்கன்னா மேக் சூஸ் பண்ணீங்க. நான் வந்து விண்டோஸ் தான் வச்சிருக்கேன். நான் விண்டோஸ் சூஸ் பண்ணிட்டு அந்த லிங்க்க காப்பி பண்ணிக்கிறேன். இப்ப நான் வந்து இப்ப கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்றேன். விண்டோஸ் பிளஸ் ஆர் கிளிக் பண்ணீங்கன்னா, கீழ வந்து ரன் டைம் ரன் என்வைரன்மென்ட் ஓப்பன் ஆகும். அதுல சிஎம்டின்னு டைப் பண்ணிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணீங்க. அதுல அந்த காப்பி பண்ணத பேஸ்ட் பண்ணிடுங்க. இது எப்படியும் ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 6 மினிட்ஸ் எடுக்கும். ஏன்னா இது வந்து அந்த ஃபுல்லா இன்ஸ்டால் ஆகுறதுக்கு. A few moments later. ஓகே, இன்ஸ்டால் ஆயிட்டு. இதான் வந்து ஓப்பன் ஆனோனே இப்படி ஃபுல்லா ரன் ஆனதுக்கப்புறம் இப்படி தான் வரும். இதுல வந்து கீழ வந்து பெர்மிஷன்ஸ்லாம் இருக்கும். இனிஷியலா வந்து எல்லாத்துக்கும் எஸ் குடுத்துருங்க. குயிக் ஸ்டார்ட். மேனுவலாவும் இருக்கு. குயிக் ஸ்டார்ட் இப்ப நம்ம குடுக்க போறோம். ஏன்னா சீக்கிரம் வந்து இன்ஸ்டால் ஆகுறதுக்காக. இது வந்து நம்மளோட லோக்கல் மாடல் வந்து இது வந்து குளோபல் மாடல் வச்சு சூஸ் பண்ற மாரி இருக்கும். ஏன்னா வந்து கம்யூனிகேட் பண்ணும்போது ஒரு லாங்குவேஜ் இது பேரியர் மாரி ரன் பண்றதுக்காக ஒரு எல்எல்எம் சூஸ் பண்ற மாரி இருக்கும். இல்ல டிஃபரெண்ட் எல்எல்எம் இது இருக்கும். நம்ம வந்து இங்க ஃப்ரீ மாடல் தான் யூஸ் பண்ண போறோம். ஃப்ரீ மாடல் ப்ரொவைடர் யாருன்னா, இங்க வந்து பாக்கியெல்லாம் மேக்ஸிமம் எல்லாம் பெய்டா இருக்கும். கீழ வந்து ஓப்பன் ரவுட்டர்ன்னு ஒரு இருக்குல்ல, அது மட்டும் தான் கொஞ்சம் ஃப்ரீ மாடல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்விட்ச் பண்ணி குடுக்கறதுக்கு ஈஸியா இருக்கும். இதுக்கு வந்து நம்ம ஏபிஐ எடுக்கிற மாரி இருக்கும். அதுக்கு ப்ரௌசர் போயிட்டு ஓப்பன் ரவுட்டர். ஃபர்ஸ்ட்டு வர வெப்சைட்ட ஓப்பன் பண்ணிங்க.
ஆல்ரெடி நான் சைன்இன் பண்ணியிருக்கனால இங்கே சைன்இன் ஆத்தென்டிகேஷன் கேட்கல. நீங்கள் புதுசாக பண்ணுற மாதிரி இருந்தால் சைன்இன் கேட்கும். இங்கே சைடில் காட்டியிருக்கலாம். இது வந்து ஆல்ரெடி சைன்இன் இருக்குது என் அக்கௌண்ட்டு. இப்போ கெட் ஏபிஐ கொடுத்தோம்னா உங்களுக்கு வந்து ஏபிஐஸ்லாம் காட்டும். நான் வந்து புதுசாக ஒரு ஏபிஐ கீ கிரியேட் பண்ணுறேன். நான் இதுக்காகவே ஏபிஐ கீங்கிறது என்னென்னா நம்மளோட குளோபல் மாடல்ஸை வந்து நம்மள சிஸ்டத்தில் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு கீ மாதிரி. இது இருந்தால் தான் அந்த மாடலை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ கிரியேட் பண்ணிடுறேன். நமக்கு ஒரு ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் கிடைக்குது. இதுதான் நம்மளோட ஏபிஐ கீ. இதை கொண்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஓப்பன் கிளாக் செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுப்போம். இங்கே கீயை பேஸ்ட் பண்ணணும். என்டர். இப்போ டிஃபால்ட் மாடல் செட் என்ன இருக்குன்னா ஆட்டோவில் இருக்கும். ஏன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக அது சூஸ் பண்ணுற ஸ்டேட்டில் இருக்கும். நீங்கள் வேணுன்னா கூட ஆல்ரெடி ஏதாச்சும் மாடல் வந்து நீங்கள் பை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த மாடலையும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஆட்டோலேயே இருக்கட்டும். கீப் கரண்ட் ஸ்டேட் என்னென்னா ஆட்டோவில் இருக்குது. அது இல்லாமல் வேறு மாடல்ஸும் இதில் இருக்குது. இதில் ஃப்ரீ மாடல்ஸும் இருக்கும். அது எதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை சர்ச் பண்ணிவிட்டு இல்லை பெய்டும் இருக்கும். பெய்ட் பண்ணுறதுனா நீங்கள் வந்து ஓப்பன் ரவுட்டரில் போய்ட்டு நீங்கள் பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே பை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு நம்ம வந்து ஃப்ரீ மாடலை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ மாடல் இருக்கும். ஓப்பன் ரவுட்டர் ஆட்டோவில் செலக்ட் பண்ணிவிட்டு என்டர். இப்போ வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு மீடியமாக செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து சேனல்னு பேர். என்னென்னா எந்த சேனல் வழியாக நம்ம வந்து நம்மளோட ஓப்பன் கிளாவை கம்யூனிகேட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. இது வந்து இனிஷியலாக டெலிகிராமில் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஃபேஸஸில் வேணால் வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணுறேன். டெலிகிராமில் வந்து நமக்கு வந்து டெலிகிராம் பாட் ஒன்று கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை எப்படி கிரியேட் பண்ணுறது சொல்கிறேன். உங்களோட டெலிகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்து டெஸ்க்டாப்லேயே வச்சுருக்கேன். அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ டெலிகிராமில் வந்து நம்ம வந்து ஒரு பாட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு பாட் ஃபாதர்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது, ஃபீச்சர் இருக்குது. அதை யூஸ் பண்ணி உங்களுக்கான ஓன் பாட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் இங்கே ஆல்ரெடி வெளில வச்சுருக்கேன். சர்ச் பாரில் போய்ட்டு பாட் ஃபாதர்னு டைப் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டாகவே வந்துடும். இதில் ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணதுனால இங்கே வந்து இதெல்லாம் ஷோ ஆகுது. நீங்கள் வந்து புதுசாக க்ரியேட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒன்லி /நியூ பாட்னு சொல்லிட்டு கொடுத்தாலே உங்களுக்கு வந்து பாட்டுக்கு என்ன நேம் கொடுக்கணும் அது மாதிரி அதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஷோ பண்ணும். இப்போ நான் ஒரு புது பாட் க்ரியேட் பண்ணி காட்டுறேன். / கொடுத்ததுக்கப்புறம் நிறையா ஆப்ஷன்ஸ் ஷோ ஆகும். நமக்கு வந்து ஒரு புது பாட் க்ரியேட் பண்ணும். நியூ பாட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இப்போ அதுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். நான் இங்கே அதுக்கு ஜார்விஸ்னு கொடுக்குறேன். அது பாட் நேம் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். பாட்டோட யூஆர்எல் நேம் மட்டும் அது வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகாத மாதிரி இருக்கணும். ஜார்விஸ்னு கொடுத்துட்டு என்டர். இப்போ இங்கே தான் அந்த ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகாத ஒரு இது கொடுக்கணும். லாஸ்ட்டு எண்டில் வந்து பாட்னு முடிகிற மாதிரி இருக்கணும் அந்த நேமு. இப்போ நான் வந்து ஜார்விஸ் - சைபர் ஹேக்கர் -பாட் என்டர் கொடுத்துட்றோம். இப்போ நமக்கு பாட் கிரியேட் ஆகிட்டு நமக்கு இங்கே ஒரு ஏபிஐ கீ கொடுக்குது. இந்த ஏபிஐ கீ தான் நம்ம அங்கே கொண்டு போய் பேஸ்ட் பண்ண போகிறோம். அதை காப்பி பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக காப்பி ஆகிட்டு கீயை மட்டும் தனியாக செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். இது இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சர்ச் ப்ரொவைடர். இது என்னென்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த பாட்டிட்ட கேட்கும்போது அது போய் சர்ச் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு மீடியம் வேணும்ல. இங்கே நிறைய சர்ச் ப்ரொவைடர் இருக்குது. சில இது வந்து பெய்டாக இருக்கும். இப்போ வந்து பிரேவ்லாம் வந்து பே பண்ணி தான் எடுக்கணும். இல்லை ஃப்ரீ வந்து இந்த DuckDuckGo மட்டும் தான் ஃப்ரீ. அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். மிச்சம் எல்லாமே வந்து மேக்ஸிமம் ஃப்ரீ இது பெய்டாக தான் இருக்கும். ஜெமினி ஃப்ரீன்னு நினைக்கிறேன். DuckDuckGo செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்கில் கான்ஃபிகர் பண்ணணும். ஸ்கில்லுங்கிறது என்னென்னா நமக்கு அது அந்த ஏஐ ஏஜென்ட்டுக்கு ஒரு எபிலிட்டி கொடுக்குற மாதிரி. இது நிறைய ஸ்கில் இருக்குது. நமக்கு உங்களுக்கு எது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கேமரா கேப்சர் இருக்கிறது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி பாஸ்வேர்டு ஹேண்டில் பண்ணுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா
நீங்க அதுக்கேத்த மாரி சூஸ் பண்ணிங்க. நான் இப்போதைக்கு எனக்கு எது எதெல்லாம் தேவையோ அத மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து ஒரு டேட்டா வந்து சம்மரைஸ் பண்ணுறதுக்கு சம்மரைசர் தேவைப்படும். அதுமாரி கேப்சர் பண்ணுறதுக்கு கேப்சர் தேவைப்படும். அத செலக்ட் பண்ணுறதுக்கு ஒன்லி ஸ்பேஸ் குடுத்தா போதும். அது செலக்ட் ஆயிடும். எது எதெல்லாம் தேவையோ செலக்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் என்டர் குடுத்துங்க. இதெல்லாம் ஒவ்வொரு ஃபியூச்சர் மாரி. இப்போ ஆல்ரெடி இருக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ ஆட் பண்ணிட்டே இருக்கும். இத ஆட் பண்ண அந்த ஏஜென்ட்டோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகறதுக்கு. கிட்ஹப் தேவைப்படும். எதுக்காகன்னா நான் வந்து இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னா, ஒரு ரெப்போசிட்டரி வந்து எனக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கிட்ஹப் தேவைப்படும். நெக்ஸ்ட்டு சம்மரைசர். இது எதுக்குன்னா, எனக்கு ஒரு டேட்டா வந்து ஃபைல ஆக்சஸ் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ரீட் அண்ட் ரைட் பண்ணி குடுக்கறதுக்காக. அது இல்லாம நெறைய இது இருக்கு. எக்ஸ்டர்னலாவும் இருக்கு. இப்போதைக்கு இதில இன்பில்ட்டா இருக்கிறத மட்டும் சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களோட நீடுக்கு ஏத்த மாரி நீங்க சூஸ் பண்ணீங்க. எல்லாத்தையும் சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் லாஸ் ஆகறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எல்லாத்தையும் அது வந்து ஹேண்டில் பண்ணாது. இப்ப வந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணதுக்கப்புறம், நீங்க எல்லாமே வந்து கான்ஃபிகர் பண்ற மாரி இருக்கும். மேக்ஸிமம் எல்லாத்தையும் நோ குடுத்துருங்க. ஏன்னா, இதில வந்து எல்லாமே பே பண்ணி வாங்குற மாரி இருக்கும். இதெல்லாம் எதுவும் நமக்கு இப்ப தேவையில்ல. ஃபியூச்சர்ல வேணா அத அப்டேட் பண்ணிப்போம். இது என்னன்னா, இது வந்து ஹூக்ஸ் மாரி. என்னன்னா வந்து கனெக்டிவிட்டிக்காக. எப்புட்ன்னா, உங்க சிஸ்டம் ஆன் ஆனவுடனே இந்த க்ளாபாட்டும் வந்து ஓப்பன் க்ளாவும் வந்து ஆக்டிவேட் ஆகுறதுக்கு, அதுமாரி எக்ஸ்டர்னல் ஃபைல்ஸ் வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு, இதுக்கெல்லாம் நீங்க வந்து பர்மிஷன் குடுக்கறதுக்காக உள்ளது. இதில வந்து அந்த பூட் மட்டும் எனக்கு இருக்கட்டும். மிச்சம்லாம் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்ப எல்லா ஸ்டெப்பும் ஃபைனலி ஆன்சர் ஆயிட்டு. இப்போ ஓப்பன் க்ளா ரன் ஆக ஆரம்பிச்சுட்டு. இப்ப செட்டப் ஃபினிஷ்ட் ஆயிட்டு. இப்ப என்னன்னா, நம்மளோட டெலிகிராம் வந்து கான்ஃபிகர் பண்ற மாரி இருக்கும். இப்ப வந்து எல்லாமே வந்து ஹெல்த் செக்கும் வந்து ஃபைனலைஸ் ஆயிட்டு. ஓகே. இத ரன் பண்றதுக்கான ஒன்ஸ் வந்து நீங்க ரன் பண்ணிட்டீங்கன்னா, மறுபடியும் நீங்க வந்து அத ஆஃப் பண்ணிக்கலாம். மறுபடியும் ரன் பண்றதுக்கான கமாண்ட் என்னன்னா, ஆம் இங்க நான் வந்து அத டைப் பண்ணல. நான் சொல்றேன் ஆனா என்னன்னா, ஓப்பன் க்ளா டைப் பண்ணோனயே, உங்களுக்கு வந்து அதில வந்து என்னென்ன கமாண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் ஆயிடும். அதில இருக்க எல்லா கமாண்ட்ஸும் வந்து யூஸ் பண்ணலாம். மேல வந்து உங்களுக்கு சிஸ்டம், அது இல்லாம டேஷ்போர்ட் இது எல்லாமே நீங்க இதிலருந்து கிரியேட் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடியும். எல்லாம் ஒவ்வொரு ஃபீச்சர் மாரி. இது தேவைன்னா நீங்க எடுத்து யூஸ் பண்ற மாரி இருக்கு. இப்ப டேஷ்போர்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து டேஷ்போர்டா வந்து ஷோ பண்ணும். ஒரு யுஐ வந்து கிரியேட் பண்ணி குடுக்கும். இந்த க்ளாபாட்டுக்கு. இப்ப நான் டேஷ்போர்ட் ஓப்பன் பண்றேன். இதான் வந்து ஓப்பன் க்ளாவோட யுஐ. இது வந்து உங்க சிஸ்டத்தில இன்டர்னலா ரன் ஆயிட்டு இருக்கிறது. நீங்க வந்து டேஷ்போர்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து டேஷ்போர்டா அத வந்து ஒரு யுஆர்எல் அலோகேட் பண்ணி குடுக்கும். இதில போயிட்டு நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். நெறையா ஆப்ஷன்ஸ்லாம் இதில இருக்கும். இது வேணா அப்கமிங் வீடியோஸ்ல வந்து ஒவ்வொன்னும் என்னென்னத்துக்கு யூஸ் பண்றது, எப்படிலாம் வந்து டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்மோட கான்ஃபிகர் பண்றது, டிஃப்ரெண்டான அப்ளிகேஷன் எப்படி இதில இன்டகிரேட் பண்றது, அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்க்கலாம். இது வந்து லாக் ஸ்டேட். என்னென்னலாம் நமக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஹிஸ்ட்ரி மாரி ஸ்டோர் ஆகுறது. இது நான் ஃபர்ஸ்ட்டே பார்த்த சேனல்ஸ். இப்போதைக்கு டெலிகிராம் குடுத்துருக்கேன். அது இல்லாம நெறைய சேனல்ஸ் வந்து அலோகேட் பண்ணலாம். வாட்ஸ்அப் வந்து அலோகேட் பண்ணா இன்னும் செம்ம ஃபீச்சர்ஸ்லாம் உள்ள இருக்கு. நீங்க வந்து பர்சனலா வந்து ஒரு ஏஐ அசிஸ்டன்ட் வந்து உங்க வாட்ஸ்அப்ல நீங்க வந்து இல்லாத டயத்துல வந்து அந்த ஏஐ வந்து உங்களுக்கு பதிலா ரிப்ளை பண்ணும். அந்த அளவுக்கு வரைக்கும் கான்ஃபிகர் பண்ணலாம் வாட்ஸ்அப்ல. அதெல்லாம் வந்து அப்கமிங் வீடியோஸ்ல நான் உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். இப்போ டெலிகிராம் ஓப்பன் பண்ணிட்டு, நீங்க வந்து அந்த பாட் கிரியேட் பண்ணீங்கல்ல, அந்த பாட்டோட யூஆர்எல் குடுத்துருக்கும். அத கிளிக் பண்ணிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் அந்த பாட்ல ஹாய்ன்னு டைப் பண்ணோனே உங்களுக்கு வந்து இந்த மாரி ஷோ ஆகும். அத காப்பி பண்ணி இங்க வந்து பேஸ்ட் பண்ணா போதும். எதுக்காகன்னா, அந்த சேட் செஷன்னு இது பேரு. எதுக்காகன்னா, அந்த சேட்ல வந்து நீங்க வந்து உங்களோட சைட்லேருந்து யூஸ் பண்ணா மட்டும் தான் இது வந்து ஆக்சஸ் பண்ற மாரி ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சர். நீங்க வந்து மறுபடியும் வேற யாராச்சும் அந்த பாட்ட வந்து யூஸ் பண்ணாலும், உங்களுக்கு வந்து அந்த யூஆர்எல் நீங்க வந்து உங்க சிஸ்டத்தில போட்டா மட்டும் தான் அது ஒர்க் ஆகும்.
இப்போ வந்து அது ஆஃப் பண்ணிட்டு நான் வந்து ரன் பண்ணி அந்த இதை பேஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நான் அதை பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே. இப்போ வந்து டெலிகிராமோட சென்டர் வந்து அலோகேட் ஆயிட்டு. இது என்னன்னா, இன்னுமே வந்து சேட் சிஸ்டம் வழியாவே உங்களால ஆக்சஸ் பண்ண முடியுங்கிறத அலோகேட் பண்றோம். இனிஷியல் ஸ்டெப்ல. இப்ப இதுதான் நான் சொன்ன கமாண்ட். நீங்க வந்து ஒன்ஸ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா, ஓப்பன் க்ளாவ மறுபடியும் ஸ்டார்ட் பண்றதுக்கு வந்து ஓப்பன் க்ளா கேட்வே டைப் பண்ண உடனே உங்களுக்கு வந்து மறுபடியும் அந்த சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் ஆயிடும். இப்போ போயிட்டு நான் வந்து டெலிகிராம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ டெலிகிராம்ல போயிட்டு நான் ஒரு மெசேஜ் பண்றேன். ஹலோ. இப்போ டைப்பிங்னு வருதா? இப்போ யார் டைப் பண்றான்னா, உங்க சிஸ்டம் தான் டைப் பண்ணுது. டைப் பண்ணி உங்களுக்கான ரிப்ளை குடுக்குது. நீங்க இந்த சிஸ்டத்தோட இப்ப வந்து கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஃபேஸ். இதுக்கப்புறம் செகண்ட் ஃபேஸ்ல வந்து எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே. இப்போ வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ இங்க பாட் இருக்கு. இந்த பாட் வழியா உங்களோட இன்டர்னல் ஃபைல்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். நெறைய இது இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு ஹோஸ்ட் பண்ண போறேன். ஒரு வெப்சைட்ட ஹோஸ்ட் பண்ண போறேன். இப்ப நான் வந்து இனிஷியலா வந்து ஹலோன்னு குடுத்து நான் இத பேச ஸ்டார்ட் பண்றேன். இது நீங்க மொபைல்ல இருக்க டெலிகிராம்லயும் பண்ணலாம். நான் இங்க வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு காட்டுறேன். குடுத்துட்டு, இப்ப வந்து எனக்கு ஒரு ஃபைல ஒண்ணு கிரியேட் பண்ணணும் டெஸ்க்டாப்ல. நீங்க நார்மலா வந்து ஒரு ஏஐட்ட எப்படி பேசுவீங்களோ அதே மாரி பேசலாம். டெஸ்க்டாப்ல index.html சொல்லிட்டு ஒரு ஃபைல கிரியேட் பண்றேன். அந்த ஃபைலுக்கான ரிசோர்ஸ் எங்க இருக்குன்னா, அதுக்கான கன்டென்ட்டையும் குடுத்துடணும். அந்த ஃபைலுக்குள்ள என்ன இருக்கணுங்கிற கன்டென்ட்டையும் குடுத்துடணும். டெலிகிராம்ல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இத நான் காப்பி பண்ணி அதில பேஸ்ட் பண்ணிடுறேன். இது வந்து ஒரு HTML ஃபைலுக்கான ஒரு ஃபைல். நான் வந்து பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம், இப்ப ஏஐ என்ன பண்ணும்னா, உங்களுக்கான டெஸ்க்டாப்ல ஒரு ஃபைல கிரியேட் பண்ணும். ஆல்ரெடி அந்த ஃபைல் வந்து எக்ஸிஸ்ட் ஆகல. புதுசா தான் அந்த ஃபைல கிரியேட் பண்ணுது. கிரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணும். இவன் நான் கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இப்ப index.html ஃபைல்னு ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு, இது கிரியேட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம சிஸ்டத்தில பார்ப்போம். இந்த இடத்துல கிரியேட் பண்ணியிருக்கு. இது ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகல. புதுசா கிரியேட் ஆயிருக்கு. யாருன்னா, இப்ப இந்த ஓப்பன் க்ளா கிரியேட் பண்ணிய ஃபைலு. இப்ப அந்த ஃபைலுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஓப்பன் பண்ண சொல்றேன். அது வந்து அ அதுவே வந்து ஒரு வெப்சைட்டா ஹோஸ்ட் பண்ணி வேற குடுக்கும். அந்த அளவுக்கு வந்து இதுக்கு கேப்பபிலிட்டி இருக்கு. இப்போதைக்கு ரன் பண்ணி அதில என்ன இருக்குன்னு சொல்லிட்டு லோக்கல்ல ரன் பண்ணி பார்க்க வைக்கிறேன். அதுக்கப்புறம் அது குளோபலுக்கு வந்து புஷ் பண்ணுவோம். இது வந்து ஒரு சின்ன ப்ராம்ப்ட் தான். என்னன்னா வந்து போர்ட் ஃபார்வேர்டிங் சொல்லிட்டு ஒரு மெத்தட்ல வந்து இத பண்ண சொல்லியிருக்கேன். இனிஷியலா வந்து அந்த ஃபைல வந்து பைத்தான் வெப் சர்வர்ல வந்து கிரியேட் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனா பைத்தான் வெப் சர்வரோட என்ஜிராக் வந்து பெட்டரா இருக்கும். ஏன்னா வந்து போர்ட் ஃபார்வேர்டிங்க்கு. என்ஜிராக் எப்படி டிப்ளாய் பண்ணுறதுன்னு சொன்னா, இன்னொரு வீடியோ வேணா இதோட சீரியஸா போடும்போது அடுத்த வீடியோல என்ஜிராக்ங்கிறது என்னது? அது எப்படி வந்து உங்க சிஸ்டத்த வந்து ஒரு ஹோஸ்டிங்க்குலாம் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போதைக்கு ஆல்ரெடி நான் வந்து என்ஜிராக் வச்சிருக்கேன் சிஸ்டத்துல. அத வந்து யூஸ் பண்ண போறேன்.
ஆனால் வந்து அது எங்கே ஃபோல்டரில் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து சொல்லணும். சொன்னால் மட்டும் தான் அதால் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போதைக்கு வந்து லோக்கலில் வந்து பைத்தான் வெப் சர்வரை யூஸ் பண்ணி ஹோஸ்ட் பண்ண பார்க்குறேன். லோக்கல் ஹோஸ்ட்டுக்கு போர்ட் நம்பர் 8000ல் வந்து ஹோஸ்ட் பண்ணுறேன். அதுகிட்ட சொன்ன உடனே அது வந்து ஹோஸ்டிங் ப்ராசஸ் வந்து க்ரியேட் பண்ணிடும். இப்போ ஹோஸ்ட் பண்ணிவிட்டு எங்கே லோக்கல் ஹோஸ்ட் 8000. இப்போ அந்த யூஆர்எல் இருக்கா லோக்கல் ஹோஸ்ட் 8000 சொல்லிட்டு இது ஆனால் குளோபலாக யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா லோக்கலில் இப்போ யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஆனால் ஓப்பன் பண்ணுறேன். லிங்கை காப்பி பண்ணிவிட்டு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபைனலைஸ் டெக்னாலஜிஸ்னு வருதா? ஃபைனல் டெக்னாலஜிலாம் ஒன்றும் இல்லை. இது என்னோடய ஸ்டார்ட் அப் கம்பெனி. இது வந்து ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறது, ப்ராஜெக்ட் அண்டு சாஃப்ட்வேர் பேஸ்டு சர்வீசஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறதுக்கான ஒரு கம்பெனி நான் வச்சுருக்கேன். இது ஃப்ரீலான்சிங்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு சும்மா ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இது மாதிரி க்ரியேட் பண்ணி காட்டியிருக்கேன். இதுதான் வந்து இனிஷியலாக வந்து லோக்கலாக வந்து டிப்ளாய் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு அதை குளோபலாக ஆக்சஸ் பண்ணணும். லோக்கலாக பண்ணுறது ஈஸி, ஆனால் குளோபலாக பண்ண வைக்கணும். அதுக்கு நான் வந்து இதை வந்து அந்த போர்ட் நம்பரையும் கொடுத்துட்டு 2 மெத்தடில் வந்து அதை டிப்ளை பண்ண சொல்கிறேன். ஒன்று என்னென்னா போர்ட் ஃபார்வர்டிங். யாரை யூஸ் பண்ணினா விஎஸ் கோடை யூஸ் பண்ணி பண்ண சொல்கிறேன். ஆனால் அது வந்து விஎஸ் கோடை எனக்கு நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு பண்ணுறேன். பண்ணும்போது அது விஎஸ் கோடை யூஸ் பண்ணி தான் செக் பண்ணுவோம். இல்லைனா வந்து நீ வந்து என்ஜிராக்கை யூஸ் பண்ணிக்க, 2த்துல ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்க. நம்ம அதுக்கு சார்ஜ் கொடுத்துட்றோம். அது 2த்தையும் செக் பண்ணி பார்க்கும், எது வந்து ஈஸியாக வந்து ஒர்க் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. என்னோட கம்பெனியோட வெப்சைட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து என்னோடய வெப்சைட்டை வந்து இது பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நீட் இருந்துச்சுன்னா அதில் வந்து டிஎம் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ப்ராம்ப்ட் கொடுத்துட்டேன். இப்போ அது என்ஜிராக் வந்து ஒர்க் பண்ண பார்க்குதுன்னு சொல்லுது. இப்போ என்ஜிராக்கில் வந்து ஒரு இது க்ரியேட் பண்ணுது. ஆனால் வந்து என்ஜிராக் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டாலில் இருக்குது. ஆனால் அது வந்து இன்ஸ்டால் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு ஒரு டம்மியான ஒரு என்ஜிராக்கோட லிங்க் க்ரியேட் பண்ணி கொடுக்குது. அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதெல்லாம் ஓப்பன் ஆகாது. ஏன்னா வந்து அதுக்கு என்ஜிராக் எங்கே இருக்குன்னு தெரியல. அதுவாக ஒன்று ஒரு டம்மியான ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அது வழியாக நமக்கு வந்து ஆக்சஸ் கொடுக்குது. ஆனால் வந்து அதுக்கு வந்து நம்ம என்ஜிராக் எங்கே இருக்குது, எந்த ஃபோல்டரில் நான் அந்த என்ஜிராக்கோட பார்த்து இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இது டவுன்லோட்ஸில் இருக்குது. மூவ் பண்ணிவிட்டு இப்போ இங்கே காட்டுற எரரை அப்படின்னா காப்பி பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து இது வந்து எரரையும் ஹேண்டில் பண்ணும். உங்களோட சிஸ்டத்தில் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் இதை வச்சே நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிவிட்டு என்ன ப்ராப்ளம் போய்ட்டு செக் பண்ணு, அதை டீபக் பண்ணு, ஃபிக்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து நீங்கள் வந்து உங்கள் சிஸ்டத்தோட டைரக்ட் கம்யூனிகேஷன் பண்ண முடியும். இப்போ நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன், இது எந்த ஃபோல்டரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். என்ஜிராக் வந்து என்கிட்ட இருக்குது, அது எங்கே இருக்குன்னு நான் சொல்கிறேன். டவுன்லோட்ஸில் அதில் ஒரு ஃபோல்டர் நேம் இருக்குது. அதை நான் வந்து டவுன்லோட் பண்ணும்போது டிஃபால்ட்டாக ஒரு நேமோட வந்துச்சு. ஒரு சீரியஸ் ஆஃப் நம்பர் அண்ட் என்ஜிராக்னு போட்டு. அது டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகலை. நான் வந்து அந்த நேமை மட்டும் ஃபோல்டர் நேம் மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு என்ஜிராக் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டோம். இப்போ திங்க் பண்ணுது. இப்போ என்ன பண்ணுன்னா அந்த என்ஜிராக்கை யூஸ் பண்ணி அந்த போர்ட்டை ஃபார்வர்ட் பண்ணி நமக்கு கொடுக்கும். இனிஷியல் கமாண்ட் வந்து பண்ண சொல்லுது. இந்த கமாண்டை ரன் பண்ணுங்கள், அப்போ தான் ஒர்க் ஆகும்னு சொல்லுது. இந்த கமாண்டை வந்து நம்மளை ரன் பண்ண சொல்லுது. இதை அதுவே பண்ண சொல்லிடும் காப்பி பண்ணி.
அதே இதை அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ அது திங்கிங் ப்ராசஸில் வந்து அதோட என்ன வந்து கமெண்ட் ப்ராம்ப்டில் ரன் பண்ணுமோங்கிறத அதுவே கமெண்ட் ப்ராம்ப்டில் ரன் பண்ணி எக்ஸிக்யூட்டும் பண்ணிடும். பேஸ்ட் பண்ணிட்டு அது திங்கிங் ப்ராசஸில் இருக்கும். இப்போ நமக்கு வந்து அதை ஹோஸ்ட் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு யூஆர்எல் கொடுக்கணும். ஆனால் அந்த யூஆர்எல் நமக்கு சென்ட் பண்ணல. இப்போ என்னன்னா பப்ளிக் யூஆர்எல் எங்கேன்னு சொல்லிட்டு நான் அதுகிட்ட கேட்க போகிறேன். இப்போதைக்கு அது இப்போ ஆல்ரெடி இருக்கிறது ரன் ஆகாது எப்படியும். ஏன்னா அது வந்து ஒரு டம்மியாக 1 2 3 ஏபிசிடின்னு போட்டு அது கொடுத்துருக்கு. இப்போ பப்ளிக் யூஆர்எல் எங்கேன்னு சொல்லிட்டு கேட்போம். ஏன்னா அந்த பப்ளிக் யூஆர்எல் யூஸ் பண்ணி நம்ம வந்து குளோபலாக எங்கேருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ அந்த பப்ளிக் யூஆர்எல் திங்க் பண்ணி அது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து அதோட யூஆர்எல் வந்து சென்ட் பண்ணிடும். இப்போ நமக்கு ஒரு யூஆர்எல் கிடச்சிட்டா இதுதான் நம்ம வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணி நமக்கு அந்த யூஆர்எல்லாம் கொடுத்துட்டு இப்போ அந்த யூஆர்எல் ஓப்பன் பண்ணும்போது நம்ம வெப்சைட் ஓப்பன் ஆகுதா. இப்போ இதுதான் வெறும் நம்மளோட ஏஜென்ட்ஸை மட்டும் யூஸ் பண்ணி ஓப்பன் கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம சிஸ்டத்தோட கம்யூனிகேட் பண்ணி நம்ம சிஸ்டத்தை ஒரு ஏஐயே க்ரியேட் பண்ணிட்டோம். அந்த சிஸ்டமால் நம்ம எங்கேருந்து வேணால் அந்த சிஸ்டத்தோட பேச முடியும். பேசி அதுக்கு ஒரு ஒர்க் அலோகேட் பண்ணிட்டு அது ஒர்க்கை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுதா, ஏதாச்சும் கொஷின் ஏதாச்சும் எரர் வந்தால் அந்த எரரை அதுவே ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறது எல்லாத்தையும் நம்மளால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அது இல்லாமல் நிறைய கான்வர்சேஷன் இதில் பண்ணலாம். நான் அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக அதை நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போடுறேன். ஏன்னா இது டியூரேஷனே அதிகமாக வந்திருக்கும். இது வந்து ஃபைல் அப்லோடு அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி வந்து வாட்ஸ்அப்போட இன்டெகிரேட் பண்ணுறது, வாட்ஸ்அப் ஒரு ஏஜெண்ட்டை கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம்.